ஓய்வூதிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 3வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பணியிடங்களை நிரப்பிடுக. சங்கம் வெள்ளட்டம் 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 காலவரையற்ற வேலை நிறுத்தம் ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை கோரிக்கைகளை கடந்த 10 வருடங்களாக வலியுறுத்தி வருகின்றோம். 2003 இருந்து பிடித்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு 8000 கோடி ரூபாய் எங்கள் ரூபாய் தமிழக அரசால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை எடுத்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை தர வேண்டும். 10% இடைக்கால நிவாரணம் கொடுத்து ஊதிய மாற்றக் குழு அமைக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேல கொத்தடிமை கூலிகளாக இருக்கக்கூடிய பல பகுதி பிரிவினரை நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளருக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தம் செய்கின்றோம். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே இப்படிப்பட்ட போராட்டம் நடைபெறுகிறது. கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை திங்கட்கிழமையிலிருந்து தொடர் போராட்டம் நடைபெறும். இதேபோல் மதுரையிலும் அரசு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். நிர்வாகிகளோடு கோரிக்கைகளை பேசிட்டு ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழக அரசே ஏமாற்றாதே தமிழக அரசை தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சு போக்கை மாற்றிக்கோ மோதி பார்த்த முட்டாள் என்ன போன இடம் தெரியல தோற்றதில்லை என்ன ஆச்சு என்னாச்சு நாளை 3 வருஷம் போயாச்சு. தமிழகம் முழுவதும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அவர்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக 3ஆம் நாளான இன்று தமிழகம் முழுவதும் 4 லட்சம் அரசு ஊழியர்கள் மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்கிற தொடர் மறியல் போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த மறியல் போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசாணை வெளியிடப்படாவிட்டால் காலவரையற்று தொடர்ந்து தினசரி மாவட்ட தலைநகர் மையங்களில் இந்த மறியல் போராட்டங்களை அரசு ஊழியர்கள் நடத்துவார்கள். போராட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற மறியலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர். அழைத்து பேசின அமைச்சர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அவங்க நிராகரிச்சிருக்காங்க. ஊழியர்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு மறியல் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. காவல்துறை அடக்குமுறையை ஏவி விட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொள்கிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த விதையை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய நிலைமை உருவாகும். எங்களுடைய கோரிக்கை நியாயம் என்று நேற்று பேசிய அத்தனை அமைச்சர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அழைத்து பேசிய அரசாணைகளை வெளியிடுவதற்கு பதிலாக காவல்துறையை வைத்து மிரட்டக்கூடிய தொனியிலே அரசாங்கம் இறங்கியிருப்பதை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாங்க 30 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். அரசாங்க விதிப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு கொடுக்கணும். 30 ஆண்டு காலம் ஆகியும் எங்களுக்கு எந்த விதமான பதவி உயர்வும் கிடைக்கல. ஆனா இதே துறையை சேர்ந்த ஆண் ஊழியர்களுக்கு 5 ஆண்டு வேலை செய்து முடித்த பின்னர் அவர்களுக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு கொடுக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி உண்ணாவிரதம் இருந்து 29/15 அன்று நாங்கள் சென்னையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது எங்களுடைய மாநில தலைவர்களை அழைத்து பேசி அவர்களிடத்திலே நாங்கள் உங்களுக்கு இந்த 30 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை 20 ஆண்டுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கொடுக்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து இந்நாள் வரை அதற்குரிய அரசாணையை எங்களுக்கு தரவில்லை.